ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட முக்கிய கணிப்பை தான் பார்க்க போகிறோம். ஜூலை 31 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த 31 வரைக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை மாதம் இந்த 31க்குள்ளே பயங்கரமான கிரக மாற்றங்களானது வருங்க. அந்த கிரக மாற்றங்கள் வர்றதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சம்பவம் நடக்க போகுது. ஸோ அந்த கிரக மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண கிரக மாற்றங்கள் கிடையாது. ஒவ்வொரு கிரகங்களும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். அவங்க மாறுறாங்க. அவங்க மாறுறதுனால ஒரு சில டைம் யோகங்கள் உருவாகும். அந்த யோகங்கள் இப்போ உருவாகியிருக்கா இல்லையா என்பதை சொல்லிடுறேன். முதல்ல அந்த கிரக மாற்றங்கள் யோகங்கள் உருவாயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜூலை மாதத்தில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கிரக மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஜூலை மாதம் இந்த 31 முடியறதுக்குள்ள செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட 4 கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போகிறாங்க. முதல்ல சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதனுடன் இணைவார். இதன் காரணமாக ஒரு யோகம் உருவாகுது. அது என்ன யோகம்னா லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அதன் பிறகு செவ்வாய் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள நுழைந்து சூரியன் மற்றும் குருவுடன் இணைவார். பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். சூரியனுக்கு பிறகு புதன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம் பெயர்றாரு. இந்த மாதிரி இடம் பெயர்ந்ததுக்கு பின்னாடி இறுதியாக சுக்கிரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து திரும்ப ஒரு லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்குவார். இந்த மாதிரி கிரக மாற்றங்கள், இந்த மாதிரி ராஜயோகங்கள் இந்த 31க்குள்ளே உருவாக போகுது. மொத்தத்தில் இந்த ஜூலை முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி பல கிரக மாற்றங்கள் ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் சேர்க்கையால் பல ராஜயோகங்கள் உருவாக போகுது. இதனால தான் ஜூலை மாதம் நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சியினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் என்று சொல்லப்படுது. ஏனெனும் சில ராசிகள் இதனால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். ஸோ இந்த ஜூலை முடியறதுக்குள்ள பொற்காலமாக உங்கள் ராசிக்கு இருக்குமா இல்லையா என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த கிரக மாற்றங்கள் நடக்குதுல்ல, இந்த கிரக மாற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த 31 வரைக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியெல்லாம் பயணம் செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்ய போகிறாரு. செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்ய போகிறாரு. புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்ய போகிறாரு. சுக்கிர பகவான் கடகராசியில் பயணம் செய்ய போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்ய போகிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய பயணம் இருக்கும். கிரக மாற்றங்கள், கிரக பயணம், இதனோட அடிப்படையில் ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலியமாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரசரை போல கோலாற்றும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த இதில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதன் 12வது இடத்துல சூரியன் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் 12வது இடத்துல சூரியன் இந்த 31 வரையும் இருக்கிறாரு. இதனால் அவசரப்பட்டு காரியத்தில் இறங்காமல் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யுங்க. ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் அந்த விஷயம் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது. இத்தனை நாள் நீங்கள் யோசித்து செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. இப்போ நீங்கள் யோசித்து செய்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை வராது. யோசிக்காமல் செய்தால் தான் பிரச்சனை வரும். அவசரப்பட்டு காரியத்தில் இறங்காமல் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
மற்றவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். உங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தோல்வி பெறும். அதனால் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் இந்த டைம் எடுக்க வேண்டாம். அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட மனவிட்டு இந்த 31 வரையும் பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும். அப்புறம் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அரசாங்க உதவி கிடைக்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக இப்போ முயற்சி எடுத்துருங்க. ஏன்னா அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் என்ன முயற்சி செய்யணுமோ அதை செய்து அரசாங்க உதவி கிடைக்கும் போதே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூரியனால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த 31 வரையும் கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவசரப்பட்டு காரியத்தில் இறங்காமல் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து இறங்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இந்த நாட்கள் செல்லும். மேலும் சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் 10வது வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் 10ல் இருக்கிறது தொழிலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாமா. ஏன்னா போட்டிகள் அதிகரித்தாலும் பெரிய கெடுதல் வராது, பெரிய இழப்புகள் வராது. அதனால் தொழிலில் வரக்கூடிய போட்டிகளை நினைத்து பயப்படாமல் தைரியத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கனாவே பெரிய கெடுதல் எதுவும் வராது. அப்புறம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வரும். செவ்வாய் 10ல் இருக்கிறதுனால இந்த 31 வரையும் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. செவ்வாயை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் 1வது வீட்டில் இருக்கிறாரு. புதன் 1வது வீட்டில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு திடீர் போட்டிகள் தோன்றி மறையும். ஸோ அந்த மாதிரி தோன்றி மறையக்கூடிய போட்டிகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் 10ல் இருக்கிறது தொழிலுக்கு போட்டி வரும்னு நான் சொல்லிட்டேன். புதன் 1வது வீட்டில் இருக்கிறது தொழில் வியாபாரத்துக்கு போட்டி வரும். அப்படி வரதை கண்டு பயப்படாமல் தைரியமாக செயல்படணும். பெண்கள் உங்களுக்கு மனபாரம் எல்லாமே இந்த 31 வரையும் குறையும். பெண்கள் உங்களுக்கு குறையக்கூடிய இந்த மனபாரம் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய படைப்புகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை பயன்படுத்தி உங்களுடைய அந்த படைப்புகளை வெளியே கொண்டு வந்துடுங்க. உங்களுக்குன்னு ஒரு படைப்புகள் இருக்கும், அதை வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரீச்சை யாராலையும் தடுக்க முடியாது. சான்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ புதனை தொடர்ந்து குரு பகவான் 10வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மரியாதை குறைவு உண்டாகாமல் மனக்கவலை அதிகரிக்கும். மரியாதை குறைவு உண்டானாவே ஒரு மனக்கவலை வர்றது நியாயம். மரியாதை குறைவு உண்டாகாமல் மனக்கவலை அதிகரிக்குன்னா அப்போ குரு பகவான் என்ன மாதிரி வேலையை செய்ய போகிறாருங்கிறத யோசிச்சுக்கோங்க. நான் பயமுறுத்துறதுக்கு சொல்ல, கொஞ்சம் கவனமாக யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல வேண்டாம். ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல கூட நிற்க வேண்டாம். அந்த மாதிரிலாம் இருக்கிறது நல்லது. ஸோ சனி பகவான் 7வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் இந்த 31 வரையும் ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாக அமையும். ஸோ ஆன்லைன் வர்த்தகங்களில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எது வேணாலும் பண்ணலாம். எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அப்புறம் புதிய தொழில்களில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக முதலீடு செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரம் முன்னேற்றகரமாக இருக்கும். நீங்கள் வியாபாரத்தை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். வியாபாரம் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்கும். அப்புறம் ராகு பகவான் 8வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் கடல் கடந்து செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். சிம்ம ராசிக்காரங்க அந்த வாய்ப்பை எதிர்பார்த்தவங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். வாய்ப்பு வேணான்னு நினச்சவங்களுக்கு அது கெட்டதாக இருக்கும். ஸோ வாய்ப்பை எதிர்பார்த்தவங்க அதை அனுபவிங்க. வாய்ப்பு வேணான்னு நினைக்கிறவங்க அந்த வாய்ப்பு வரும்போது வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அது பின்னாடி உங்களுக்கு நல்ல நன்மையில் இருக்கும். அப்புறம் கேது பகவான் 2வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் முயற்சிகளில் முட்டுக்கட்டைகளை தகர்த்து எறிகிறது உங்களுக்கு நல்லது. இந்த 31 வரையும் முயற்சிகளில் முட்டுக்கட்டை எது வந்தாலும் அதை நினச்சி பயப்பட மட்டும் வேண்டாம். அதை எதிர்த்து போராடுங்க.
அது உங்களுக்கு இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டைம் நீங்கள் என்ன வந்தாலும் எதிர்த்து தைரியமாக போராடணும். அது மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனி இந்த 31 வரையும் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான தாள்களானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். தேங்க்யூ.